என் வாழ்வை வாழவே என் வாழ்வை வாழவே. மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று வழக்கமான நேரத்தை தாண்டி தாமதமாக தொடங்கப்பட்டதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருமங்கலம், சோழவந்தான் மற்றும் உசிலம்பட்டி தொகுதிகளில் எடப்பாடியார் பொங்கல் என்ற பெயரில் விழாக்கள் தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்று வருகின்றன. சோழவந்தான் தொகுதி தனிச்சியத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற ஆர்பி உதயகுமார் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று மரபுபடி தொடங்கப்படாததை சுட்டிக்காட்டி பேசினார். மன்னராட்சி காலம் முதல் மக்களாட்சி காலம் வரை ஜல்லிக்கட்டு என்பது மக்களின் விழாவாகவே இருந்து வந்த நிலையில் இப்பொழுது அது திமுகவின் குடும்ப விழாவாக மாற்றப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மரபுபடி காலை 7 மணி முதல் 8 மணிக்குள் தொடங்கப்பட வேண்டிய பாலமேடு ஜல்லிக்கட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக 1.5 மணி நேரம் தாமதப்படுத்தப்பட்டு காலை 9:30 மணிக்கு மேல் தொடங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதனால் அதிகாலையிலிருந்தே வாடிவாசலில் காத்திருந்த மாடிபிடி வீரர்கள், காளைகள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளானதாக அவர் கூறினார். இளவரசர் வரும் வரை மக்கள் காத்திருக்க வேண்டுமா? ஜல்லிக்கட்டு என்பது நாட்டின் சொத்து, அதை வீட்டின் சொத்தாக மாற்ற முயற்சிக்க கூடாது என்று அவர் மிக காட்டமாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது காளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடிய போகும் நிலையிலும் அந்த வாக்குறுதியை முதல்வர் ஸ்டாலினோ அல்லது துணை முதல்வர் உதயநிதியோ நிறைவேற்றவில்லை என்று சாடினார். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் காளை வளர்ப்போருக்கும் கார் போன்ற விலையுயர்ந்த பரிசுகளை வழங்கி பெருமைப்படுத்தியது அதிமுக அரசுதான் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிகள் அரசியல் குறுக்கீடுகள் இன்றி கிராம கமிட்டிகள் மூலம் மரபுபடி மிக சிறப்பாக நடத்தப்படும் என்று ஆர்பி உதயகுமார் உறுதியளித்தார். ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டெடுத்தது முதல் அதனை உலகத்தரம் வாய்ந்த போட்டியாக மாற்றியது வரை அதிமுகவின் சாதனைகளை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.